வணக்கம் ஐயா. இப்போ நீங்கள் குளிக்கிற தீர்த்தம் வந்து நீங்கள் கையில் வச்சுருக்க தீர்த்தம், இந்த இடம் வந்து திரிவேணி சங்கமம். இது வந்து திரிவேணி சங்கம்னு சொல்கிறது 2 அக்கினி இருக்கிற இடத்துல வந்து தினமும் நீங்கள் வந்து எங்கே போனாலும் குளிச்சுட்டு வந்து இங்கே வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போறீங்க. இந்த தீர்த்தம் 2 அக்கினியும் உங்கள் கண்ணால் பார்க்குறீல, இதனால் மகிமை என்னன்னு சொல்லுங்கள். அதாவது நான் இப்போ தீர்த்த இடத்துக்கு போகக்கூடியதுக்கு முன்னுக்கு இதோட இப்போ 4வது தடவை இங்கே வந்திருக்கேன். 2 தடவை தீர்த்த எடுத்து போயிருக்கேன். 2 தடவை தீர்த்த எடுத்துக்கு கொஞ்சம் கீழே மனக்குழப்பங்களை மாறிடுச்சு. ஒன்று, 2வது கொஞ்சம் வீடுகளில் வந்து இட ஊர் பண்ணுற ஆளுகள்லாம் அதெல்லாம் அப்படி ஆஃப் ஆகிட்டான். 3வது கொஞ்சம் எத்தாச்சோடு என்னுடைய கேணிகளை சுற்றி மழை கிடையாது. என் தோட்டத்தில் மட்டும் பக்கத்தில் மழை பெஞ்சு கேணியில் தண்ணி இருக்குது. 3 மகிமை நான் கண்ணால் கண்டது. சரிங்க ஐயா. இது வந்து இந்த சூரியனோட நதி 2 நதி இங்கே இருக்கா இல்லையா? இருக்கு. நீங்கள் எந்த வழியில் வந்தீங்க? தாய் வழியில் வந்தீங்க? ஆமாம், தாய் வழி. நம்முடைய தாய் வழியில் வந்து எப்படி தாய்ன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இதுவும் ஒரு தாய். கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி, சிந்து, பைரவி, பொன்னின்ற இது ஒரு தாய். சரி, அது தாய் வழி, வந்த வழி. இது வந்து நம்ம இறந்து விட்டால் திருப்பி போகக்கூடிய வழி. எந்த வழி? யார் இறந்தாலும் எங்கே போவாங்க? யமலோகத்துக்கு. சூரிய பகவான் உத்தரவு இல்லாமல் நீங்கள் லோகம் போக முடியாது. அப்போ இந்தியாவில் பூமியில் படுறவங்க எல்லோரும் இறந்து விட்டால் இங்கே வந்தால் தான் கண்டிப்பாக சூரியனோட பார்வையில் போக முடியும். பார்வையோட சூரியன் 2 நதி இருக்கிறது. அக்கினி ஆறும் அக்கினி கடலும் சந்திக்கிற இடத்துல நீங்கள் தீர்த்தம் எடுத்திருக்கீங்க. சின்ன ஆவுடையார் கோயில். இந்த கோயில் அதே மாதிரி இது கொள்ளுக்காடு. 2ம் ஒரே ஊர் தான். ஆமாம், கொள்ளுக்காடு. இது பல சித்தர்களும் ஞானிகளும் தேவர்களும் மூவர்களும் சந்திக்கக்கூடிய இடங்கள். அது மட்டும் இல்லை, சிவபக்தர்களும் முக்கியமானவர்களாக வந்து பார்த்து போய்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இது வந்து இவ்வளோ நாளாக வெளியே தெரியாது. மாணிக்கவாசர் நிறைய பரியாக்கிய இடம். இந்த இடத்துல நிறைய பரியாக்கிய இடம், முதல் இடம். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒன்றாவதுயா, அது மட்டும் இல்லாமல் மாணிக்கவாசர் குதிரைக்கு கொள்ளு கொடுத்தனால இந்த ஊர் பேர் கொள்ளுக்காடு. அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு நேரமும் தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறீங்க. ஒரு அடியார் என்ன வேலை பார்க்குறீங்கன்னா, எல்லா நதியிலையும் குளித்து விட்டிய, அக்கினி நதியை ரொம்ப விரும்புறிய, வந்த வழியும் பார்த்துட்டிய, தாய் வழி, போகிற வழியும் பார்த்துட்டிய. இன்னமே நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை மக்களோட நல்லா இருக்கணும்னு. அதனால் இந்த இடம் வந்து கொள்ளுக்காடு, சின்ன ஆவுடையார் கோயில், 2ம் ஒரே ஊர். அதிராம்பட்டினம் அருகில், பட்டுக்கோட்டை வட்டம், தஞ்சாவூர் மாவட்டம். மழை எந்த நேரமும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஐயா வந்து தீர்த்தம் எடுத்திருக்காரு. இந்த வீடியோவை எல்லோரும் எங்கே இருந்தாலும் இந்த அக்னியில் குளித்து கருடை தான் கருடார் வராங்க. இவருக்கு வந்து சனமாக ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. உண்மையிலே தீர்த்தம் எடுத்திருக்காரு. நிறையா ஊருக்கு மாரிமுத்து ஐயா இந்த இடத்த 2 நதியும் சந்திக்கிற இடம் திரிவேணி சங்கமாக இருக்குது. வடநாட்டில் தான் அந்த திரிவேணி சங்கத்தை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு நாங்கள் இந்த வீடியோ காட்டுறோம். நல்லது. எல்லோரும் இந்த பகுதியில் வரவங்க, கண்டிப்பாக ராமேஸ்வரம் வரவங்க, அதிராம்பட்டினம் பகுதியில் அகத்தியர் சித்தர்பீடம், அதாவது அகத்தியர் இருக்கிற இடம், பசுமையான இடம். இந்த மாதிரி இடத்துல அகத்தியர் இருக்கிறாரு. நல்லது. சிவாய நம.